Good morning children. Today we are going to the social science subject. இன்னைக்கு நம்ம social science subjectல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா third lesson district administration. District administration என்னன்னு தெரியுமா? மாவட்ட நிர்வாகம். சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபாதருக்கும் அவரோட டாக்டருக்கும் ரெண்டு பேருக்கும் சின்னதாக ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனில் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அந்த கேர்ள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறா. அதுக்கு அவங்க டேடி வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே பாருங்கள். A small girl named Kaveri and her father are at home. They are watching news on the television. ஒரு கேர்ள், அந்த கேர்ளும் அவங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கேர்ள் நேம் வந்து காவேரி, ரெண்டு பேரும் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபாதர் சொல்கிற, காவேரி, the district collector has given order that the school will remain closed from tomorrow till further notice because of heavy rain. அதாவது நாளைந்து ஸ்கூல் லீவு, எப்போ மறுபடியும் ஸ்கூல் திறக்கிறாங்கன்றத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி ரெயின், மழை அதிகமாக இருக்குது, கனமழை காரணமாக அவங்க சொல்கிற வரைக்கும் ஸ்கூல் வந்து லீவு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ காவேரி அதை கேட்ட உடனே ஆஹா டான்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, நோ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக சொல்லிடுறா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? ஹூ இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேட் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டேட் சொல்கிறாங்க, ஃபாதர், district collector is the administrative head of a district. District collector is responsible for proper and smooth functioning of the district. district collectorனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தோட ஒரு தலைவர், தலைமை பொறுப்பு வகிப்பவர், தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் அந்த மாவட்ட நிர்வாகத்தை தலைமை பொறுப்பை வகிக்கிறாரு. அவர் தான் வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் எல்லாமே ஸ்மூத்தாகவும் ப்ராப்பராகவும் செயல்பட வைக்கிறது தான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் காவேரி கேட்குறா, 1% டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். அதாவது அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாரா, கேர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, நோ காவேரி, there are more superintendents, district administrations to assist the district collector like district medical officer, superintendent of police, district forest officer, chief educational officer, revenue divisional officer and other officers. These heads take care of their own department அப்படின்னு சொல்கிறார். அவர் மட்டும் வந்து இல்லை, அவருக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அசிஸ்ட் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லைக் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட அந்த மருத்துவ அதிகாரி, அப்புறம் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறை அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதாவது வன அதிகாரி, மாவட்ட வன அதிகாரி, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அண்டு ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், வருவாய்த்துறை அதிகாரி, எஜுகேஷனல் ஆஃபீஸர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. திஸ் ஹெட்ஸ் டேக் கேர் ஆஃப் த ஓன் டிபார்ட்மெண்ட். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்காக அவங்கவுங்க அந்த டிபார்ட்மெண்ட்கான வேலைகள் எல்லாம் அவங்கவுங்க செய்வாங்க. தே ஆல் ஆர் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். இவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்ஸ். அந்த மாவட்ட நிர்வாகத்தின் கீழே வந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, district collector is responsible for proper working of all departments to make sure that people are benefited by the government. So district collector என்ன பண்ணுவார்னா, இப்போ இவங்க நேம்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவங்க எல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கீழே இவங்கெல்லாம் அவங்கவுங்க துறையில் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அரசின் சலுகைகள் நலத்திட்டங்கள்லாம் கரெக்டாக பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களா, கரெக்டாக போய் சேருதா அப்படின்றது பார்க்குறது தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. அவருக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் ஆகுது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டை கண்காணிக்கிறதையும் நலத்திட்டங்களை செயல்படுத்துறது அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஹெல்த் ஆஃபீஸர். இப்போ அவங்க சொன்ன அந்த ஆஃபீஸர்ஸோட நேமு, அவங்களுடைய ஒர்க் என்னன்னு சொல்லி அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் த டிஸ்ட்ரிக்ட். த பர்சன் இன் சார்ஜ் அட்வைஸ் டு ஹெல்த் அண்ட் சானிட்டரிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். அதாவது ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட வேலை என்னென்னா, சுகாதாரத்துறை அதிகாரியோட வேலை என்னென்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்து மாவட்டத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஹெல்த் அண்டு சானிடேஷன் உடல்நலத்தை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் வந்து நம்ம மாவட்டத்துக்கு தேவையான அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதுதான் அந்த ஹெல்த் ஆஃபீஸர்ஸோட வேலை. அடுத்தது பாருங்கள், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட்.
law and order is maintained in the district with the assistance from all police officers like inspector and constables. அதாவது இந்த சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு கீழே வந்து நிறைய இன்ஸ்பெக்டரு, கான்ஸ்டபிள்ஸ் அண்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவருடைய ரெஸ்பான்சிபிளாக நடக்கும். சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் காவேரி கேட்குறான், டேட் ஹவ் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செலக்டட் கேட்குறான். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட அதிகாரி ஆட்சியர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெக்வயர்டட் பை யூபிஎஸ்சி. திஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெக்வயர்ட்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதன் மூலியமாக ஐஏஎஸ் படித்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் கீழே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் மானிட்டர் எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட். அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் வந்து இந்த எஜுகேஷனலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம மாவட்டத்தோட எஜுகேஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பற்றி கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிக்ரூட்டட் த ஸ்டேட்ஸ் பப்ளிக் சர்வீஸ் பர்சனல் அப்படின்னு, அதாவது மாநில பொது சேவை பணியாளர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாநில பொது சேவை பணியாளர்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் தான் வந்து பணியில் நிர்வகிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது அவங்க தான் அதை நியமிக்கிறாங்கன்னு சொல்லாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறாங்க, டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தம், இன்னும் அவங்கள பற்றி சொல்ல முடியுமா அந்த மாவட்ட ஆட்சியர் பற்றி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட வருவாய்த்துறைக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹெட்டு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சீக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போலீஸ் ஃபோர்ஸ் and maintain law and order in the district. Superintendent of police follows the order of the district collector. They inform district collector time to time about the law and order to the district. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இந்த என்ன பண்ணுவாருன்னா, இந்த போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது காவல்துறைக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக அதை வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உதவுவாங்க. அப்போது இந்த சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிற ஆர்டரெல்லாம் என்ன பண்ணாலும் ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறத பற்றி அந்த சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகியவற்றை பற்றி என்ன பண்ணுவார்னா, நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அந்த காவல்துறை சூப்பரிண்டென்டென்ட் வந்து தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்டரையே மதிப்பாங்க, அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆல்சோ சூப்பர்வைசர்ஸ் லோக்கல் பாடிஸ் லைக் டிஸ்ட்ரிக்ட் போர்ட், வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் முனிசிபல் கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாவட்ட வாரியத்துக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி குழுக்கள் என்ன பண்ணுவார்னா சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அடுத்தது பாருங்கள், ப்ராம்ப்ட் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆர் டேக்கன் பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ இயற்கை பேரிடர், திடீர்னு மழை வந்து வெள்ளம் வந்துடுது, இல்லை திடீர்னு சுனாமி வந்துடுது, இல்லை நிலநடுக்கம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை ஒரு புயலோ வருது, அந்த மாதிரி இயற்கை பேரிடர் போது வந்து அந்த தக்க நடவடிக்கையை அவர் எடுப்பார். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஸ் அ மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது நம்ம அரசு வந்து அரசை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க மேம்படுத்துறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கவர்மெண்ட்டோட டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக் ஷோர் தட் த பாலிசிஸ் ஷுட் ரீச் த பீப்புள். அது மட்டும் இல்லாமல் நலத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு அது உறுதியும் படுத்துவார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அப்போது இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி என்ன சொல்கிறேன், ஓகே டேட், ஐ வில் ஷேர் ஆல் திஸ் இன் மை கிளாஸ் அண்ட் லேர்ன் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் அவர் டிஸ்ட்ரிக்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் போய் கண்டிப்பாக என் கிளாஸில் இருக்க இதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் டீச்சர்ஸ்க்கும் வந்து நம்ம மாவட்டத்தை பற்றி, மாவட்டத்தில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறேன். ஓகேங்களா சில்ட்ரன், இதோட இந்த சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 லெசனும் முடியுது. அதே மாதிரி இந்த டேர்மும் சோஷியல் சயின்ஸும் முடியுது. இனிமேல் என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக அதை நோட்டில் எழுதி படிக்கணும். தேங்க்யூ, பை பை.